எடப்பாடியார் அவர்களை அமித்ஷாவை பார்த்தா பயப்படுறாரு, அமித்ஷா வீட்டுக்கு அதை தட்டுறாரு, இப்படியெல்லாம் மரியாதை குறைவா பேசுறாங்க. இதை நீங்க ரொம்ப கவனமா யோசிக்கணும். அமித்ஷா ஒரு தனிப்பட்ட ஆள் இல்லை. அவரு நம்ம நாட்டோட உள்துறை அமைச்சர். நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் தான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவரை சந்திச்சோம் அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் அவர் சொந்த குடும்பத்துக்காகவோ சொந்த வேலைக்காகவோ அவர் ஒன்றும் பேசுறது இல்லை. எது பேசினாலும் மக்கள் நலனுக்காகவும் மக்கள் திட்டங்களை பற்றியும் தான் பேச போறாரு. உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுல உள்நோக்கமெல்லாம் இல்லை. அப்படிதான் சென்ற முறை டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சார். அந்த சந்திப்புல முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுத்தார். இவர் போய் பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முதலமைச்சர் தான் இதை பத்தி நல்லா பேசணும். முதலமைச்சர் பேச வேண்டிய எல்லாத்தையும் எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில புரிய வச்சிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்குமே வரும். 100 நாள் வேலை கடந்த 6-5 மாதங்களா யாருக்குமே ஊதியம் வழங்கல. இது சம்பந்தமா உள்துறை அமைச்சராகிய அமித்ஷா அவர்களிடம் எடப்பாடியார் பேசுறார். தமிழக அரசாங்கம் கேட்ட அந்த தொகையை கொடுத்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள் பயனடைவாங்க அப்படின்ற விஷயத்த அமித்ஷாவிடம் சொல்றாரு. சம்பந்தப்பட்ட துறைக்கு ஆணையிடுறார். 100 நாள் வேலை விதியை விடுவீங்க அப்படின்ற ஆணையை பிறப்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த சந்திப்பின் போதே சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தையும் பேசுறார். ரெண்டுத்தையுமே அவர் பேசி முடிவு எடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தமிழகத்துக்கு 2999 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. கூடவே சாதிவாரி கணக்கு எடுக்கவும் உத்தரவிடுறாங்க. எடப்பாடியாருக்கு மக்கள் நலனில் மிக உறுதியா இருக்கிறார். சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன்.